உபாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல நீங்க படிப்பீங்கன்னா, டியூட்ரானமி சாப்டர் 10 verse 13ல படிக்கும் போது அவர் சொல்லுவாரு, நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார். இட்ஸ் இண்டிவிஜுவலி. மோசஸ் இப்போ சொல்றாரு, அப்பா ஆண்டவர் கொடுத்த அத்தனை கட்டளைகளை ஏன் கொடுத்திருக்கிறன்னா, ஃபார் யோர் வெல்ஃபேர், ஃபார் யோர் பெனிஃபிட், ஃபார் நீ ஆசீர்வாதமா இருக்கணும், உன் வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். அதுக்கு தான் அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்ற, இன்று நான் உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் எதுக்கா, உனக்கு நன்மை உண்டாகும்படி. கர்த்தருடைய வசனத்துக்கு கேட்டு நீங்க கீழ்ப்படியும் போது அது உங்களுக்கு தீமை உண்டு பண்ணாது, அது உங்களுக்கு நன்மையை உண்டு பண்ணும். இட் வில் பிரிங் பெனிஃபிட்ஸ் டு யூ, இட் வில் பிரிங் பிளெஸிங்ஸ் டு யூ. உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், உங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வரும். உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நன்மையை அன்றி கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் தீமை கொண்டு வராது. அவர் இங்க அதான் சொல்றாரு, அவருடைய கட்டளைகளை உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேற எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிற. அந்த 10 commandments கர்த்தர் ஏன் கொடுத்தார்னா, கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் கொடுத்தார்னா, ஹல்லேலூயா, நமக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும். why should we follow? ஏன் அதை கை கொள்ளணும்? why we should obey? na simple thing. God's heart என்ன இருக்குதுங்க, நீ நல்லா இருக்கணும்ப்பா, என் மகனே மகளே, நீ ஆசீர்வாதமா இருக்கணும், நீ வியாதியோட இருக்க கூடாது, நீ பலவீனத்தோட இருக்க கூடாது, நீ கஷ்டப்பட்டு வாழக்கூடாது, நீ இந்த மாதிரி போராடி கொண்டு வாழக்கூடாது, நீ பயத்தோடு வாழக்கூடாது. உன் வாழ்க்கையில நன்மை உண்டாகணும். அந்த நன்மை உன் வாழ்க்கையில வரணும்னா நான் சொல்ற அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கேட்டு நீ அப்படியே அதை கை கொள்ளும் போது உனக்கு அவைகள் என்ன பண்ணுங்க, உனக்கு நன்மை உண்டாக நீ கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர். இதுதானே இது அவனு சொல்றாரு, இதுதானே உங்ககிட்ட கர்த்தர் கேட்கிறாரு. வேற என்னதாப்பா கேட்கிறாரு உங்ககிட்ட? உன் பணத்தையோ உன் பொருளையோ உன் ஆஸ்தியோ அவர் கேட்கல. அவர் கேட்கறதெல்லாம் நான் உன்னோட பேசும்போது அதை காது கொடுத்து கேட்டு அதன்படி செய்வாயானால் உனக்கு வாழ்க்கையில நன்மை உண்டாகும், உன் குடும்பத்துக்கு நன்மை உண்டாகும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்க, உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். இதுதான் கர்த்தர் சொல்றாரு. இது எப்படி இருக்கிறதா? 30ஆம் அதிகாரம், அதே உபாகம் 30ஆம் அதிகாரம், ஹல்லேலூயா. நாம அநேக கேள்விகள் நமக்கு இருக்கும். இது எப்படி நான் கேட்கறது, எப்படி நான் கீழ்படுகிறது? ஹல்லேலூயா. இதெல்லாம் இருக்கும். ஆண்டவருடைய வசனம் சொல்ல, நீங்க உபாகம் 30:16 படிச்சீங்கன்னா மறுபடி இங்க சொல்லப்பட்டிருக்கும், நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேற தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்க சுதந்திரிக்கிறதுக்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமா அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆமென். இங்க ஆண்டு கர்த்தருடைய வசனம் சொல்லும், நீ கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வாழ்வாயானால், if you are going to practice to live the word of God, நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன் சந்ததி ஆசீர்வாதமா இருக்கும். if you don't obey the word, நீ அவருடைய வசனத்துக்கு நீ செவி கொடுத்து கேட்காம, if you are not obeying, ஆண்டவர் சொல்ல, you cannot live with that blessing. ஏமன், நீ ஆசீர்வாதமா இருக்க முடியாது என்று சொல்லி 19ஆம் வசனத்துல அவர் சொல்ல, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் அவர்கள் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பற்றுக்கொள்வாயாக, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. சிம்பிள் திங். கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படியும் போது
Hallelujah. It's so beautiful. கர்த்தர் நமக்கு அதெல்லாம் செய்ய அவர் என்ன பண்றார்? His words are eternal, from eternity to eternity இருக்கிறது. அவர் பொய் சொல்ல மாட்டார், அவர் சொன்னபடி செய்கிற தேவன். Amen. நாம தான் என்ன பண்ணோம்? தீர்மானம் பண்ணோம். We have to make a choice. தெரிந்தே நாம செய்யணும். Amen. புதிய ஏற்பாடுல கூட அதுதான் சொல்வார். God again and again repeats. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்துல நீங்க படிப்பீங்கன்னா அதுல அவர் சொல்லுவாரு. Hallelujah. If you say, அவர் சொல்லுவார், என் கற்பனைகளை 21ஆம் வசனத்துல படிக்கும் போது, யோவான் 14:21 என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவர் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். I will reveal myself. எப்பங்க? என் கற்பனைகளை when God speaks to you, அதை கேட்டு when you begin to live accordingly, தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறாராம். 23ஆம் வசனத்துல ஹல்லேலூயா, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான். He will obey my words. 21-23 வாசித்தீங்கன்னா ஆண்டவருக்கு he commands or he desires, அவருடைய வசனத்துக்கு நீங்களும் நானும் கீழ்ப்படினோன்னு கர்த்தர் விரும்புகிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அதே தான் சொல்ல, நீங்கள் என்னில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுவீர். You will obey my words. Hallelujah. So it's so simple. There is ஆண்டவர் என்ன பண்ண வேதாகம் முழுக்க நமக்கு என்ன பண்ண இருக்கிறாருங்க? Yes, kept ஸ்திரவுகோள்களை வைத்திருக்கிறார். How to be blessed, how to be healed, சுகத்தோட இருக்க, ஆரோக்கியத்தோட இருக்க, நமக்கு for every issues of our life there is ways. ஆண்டவர் நமக்கு வழிகளை வைத்திருக்கிறார், வாசலை வைத்திருக்கிறார். அதுல எப்படியாச்சும் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். சங்கீதம் 107:20 இட்ஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்கிரிப்சர். ஆண்டுடைய வசனம் சொல்லும், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அழிவிடுறது. உங்க ஹீலிங் எங்க இருக்குதுங்க? இஃப் யூ ஆர் சீக்கிங் ஹீலிங் த்ரூ டிஃபரெண்ட் மீன்ஸ், அது கிடைக்காது. அவர் சொல்றார், இட் இஸ் இன் ஹிஸ் வேர்ட். அவருடைய வசனத்துல உங்களுக்கு வேண்டிய சுகத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அந்த சுகத்தை நீங்க சுலபமாய் when you begin to study the word, meditate on the word, அதை நீங்க அப்படியே கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வேண்டிய சுகத்தை ஆண்டவர் அதுல வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. Amen. There is no need for you to struggle பண்ணி, ஐயோ அந்த வியாதி எனக்கு குணமாவே ஆகாதுன்னு இல்லை. Every sickness, அப்போ மரணத்துக்கு ஏதுவான எந்த வியாதி இருந்தாலும் கர்த்தர் குணமாக்க வல்லவரா இருக்கிறார். டில்டா இதுவரைக்கும் அவர் செய்திருக்கிறார், இனிமேலும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் சொல்லும், அதே நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது 20, 21 and 22ல படிக்கும் போது, என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு செவி கொடு, செவிசாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ள காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவை ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம். God doesn't say உடல்ல ஏதோ ஒரு பாகத்துக்கு, the whole body ஆண்டவருடைய வசனத்துல ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஹீலிங் பவர் இருக்குது. Hallelujah. Only thing, when you keep practicing to obey the word of God, hear the word of God, study the word of God, கர்த்தருடைய வசனத்தை கேளுங்க, கர்த்தருடைய வசனத்தை படிங்க, கர்த்தருடைய வசனத்தை தியானிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. நம்ம படிக்கிறது பெருசல்ல, கேட்கிறது பெருசல்ல, தியானிக்கிறது பெருசல்ல. There is a higher quality, that is obeying God's word. கர்த்தருடைய வசனத்துக்கு அப்படியே நீங்க கீழ்ப்படிய பழகி கொள்வீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். நம்ம ஏன்னா we have grown, நம்முடைய வாழ்க்கை நம்ம வளர்ந்த விதங்கள் அப்படி இருக்கிறது. பட் when you learn to obey God, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். யோசித்து பாருங்க. நீங்க சில பேர் சொல்லலாம், நாங்க இவ்வளவு வயசாயிருச்சு இப்படி எல்லாம் வந்துட்டோம் எங்கன்னு. யோசித்து பாருங்க, இயேசுடைய சீஷர்கள் நோபடி, அவங்க பிறந்ததுல இருந்து வரல. திடீரென்று இயேசு என்ன பண்றாருங்க, when he was 30 years அவர் came to the ministry, அப்ப கூப்பிடுறாரு. I believe all the
இயேசுவோட ஊழியத்துக்கு வந்தவங்க எல்லாம் அதே சேம் ஏஜ்ல இருந்திருக்கணும். Amen. And they ஆரம்பத்துல they struggled to follow the words of Jesus. இயேசுடைய வார்த்தைகளுக்கு அவர் சொன்னபடி செய்யறதுக்கு பயந்தாங்க. இயேசு எவ்வளோ சொன்னாலும், அக்கறைக்கு போனாலும் they went, but they had so much doubt. பயத்திலையும் கலக்கத்திலையும் சந்தேகத்திலும் இருந்தாங்க. பட் இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு they begin to live the word. ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தாங்க. பேதுருடைய வாழ்க்கை கவனிங்க. நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி 3 தரம் மறுதளிச்சார். அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு, அவர்களுக்கு ஊழியத்தை கொடுத்த பிறகு they all died. They became martyrs. இயேசுக்காக உயிரை கொடுக்கவும் தயாரானாங்க. They prepared themselves to die for Jesus. அந்த அளவுக்கு they obeyed. எதுக்கு மரணம் வந்தது? Because they simply obeyed the word of God. இயேசு சொன்னது அப்படியே கீழ்ப்படைந்த. இயேசு சொன்னபடி they preached the word. Hallelujah. அதனால persecution வந்தது, அவர்கள் மரித்தார்கள். They simply listened. Hallelujah. Whatever Jesus taught, it became their strength. அவருடைய பலமாக மாறினது. அதனால என்ன ஆயிடுச்சுங்க? They were able to stand strong. அந்த வார்த்தையில கொஞ்சம் கூட பிசகாம they gave their life for Jesus. இயேசுக்காக அவர்கள் மரித்தார்கள் என்பது நாம வேதத்தை அத்தாட்சி, சரித்திரத்தில் அத்தாட்சி இருக்கிறது. So when God spoke its words, நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த வார்த்தைகள் ஏதோ வார்த்தைகள் அல்ல. கடைசியா ஒரு வசனத்தை நாம படிச்சு முடிக்கலாம். ஆமென். பவுல் தீமோத்திக்கு எழுதும் போது 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, இந்த வார்த்தைகள் every word that is in the Bible, it is God breathed. தேவன் சுவாசத்தினால், his life is, அவருடைய லைஃப், அவருடைய ஜீவன் அந்த வசனங்கள்ல இருக்கிறது. if there is life, the life of God is in that word. then when you அதை நீங்க படிக்கும் போது, அதை பார்க்கும் போது, அதை நீங்க தியானிக்கும் போது, அது கீழ்ப்படியும் போது, the life that is in the word will penetrate into your life. உங்க வாழ்க்கையில, உங்க சரீரத்துல, உங்க ஆவியில அது நிச்சயமாக கிரியை செய்யும் என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. Hallelujah. So there is never doubt the word of God. என்னைக்கும் கர்த்தருடைய வசனத்தின் மேல உறுதியா இருங்க. அந்த வசனத்துக்கு படிங்க. எல்லாவற்றுக்கு மேலாக learn to be obedience to the word of God. அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதனாலதான் அந்த கீழ்ப்படிறதுக்கு தான் அந்த 10 கற்பனைகளை கொடுத்த. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் தான் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும், பழைய ஏற்பாடு இருக்கட்டும், புதிய ஏற்பாடு இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுத்தது. அவர் நீங்களும் நானும் நல்லா இருக்கணும், நமக்கு சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு முன்னாடி ஆசீர்வாதமா இருக்கணும். அது நிமித்தம் தான் அவர் ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். ஏமேன். இட்ஸ் நாட் ஏதோ நாங்க படிச்சு நீங்களும் நானும் வசனங்களை எழுதி வீட்டுல மாட்டிக்கொள்வதற்கல்ல. இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் நமக்கு கொடுத்திருக்கிறார். டுடே மேக் எ டெலிபரேட், ஒரு தெளிந்த உணர்வோடு, புத்தியோட நாம் ஒரு தீர்மானத்தை பண்ணுவோம். May God bless you. God be with you.